ஒரு லேக்கை காமிப்பாங்க. அதை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா அடர்ந்த ஃபாரஸ்ட் அப்படியே மரம்லாம் வளர்ந்துருக்கும். அந்த லேக்கை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த லேக்கே வந்து ஏதோ ஒரு மாதிரி கோணல் மணலாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கும். அதை காமிப்பாங்க. அது காமிச்சோன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த சீனில் என்ன பார்ப்பீங்கன்னா ஹீரோ ஹீரோ வந்து தண்ணியில் வந்து ஒரு காரில் அந்த அந்த லேக்கை தான் காமிப்பாங்க. அந்த லேக்கில் மூழ்கி அவங்க அம்மாவோட இருப்பார். அந்த லேக்லேயே தண்ணியில் அவங்க அம்மாவுக்கு வந்து ஃபிக்ஸ் மாதிரி வந்துடும். அந்த ஃபிக்ஸில் இருந்து அவங்க அம்மா காப்பாற்ற நினைப்பாரு. ஆனால் அவங்க மம்மி இறந்துருவாங்க. ஹீரோ மட்டும் தப்பிச்சு என்ன பண்ணுவார், தண்ணி மேலே இருந்து வெளியே வந்துடுவார். வெளியே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அப்படியே பல வருடங்களுக்கு பிறகு அப்படின்ற மாதிரி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ நார்மலாக இருப்பார். அவங்க அப்பா இருப்பார். அவங்க அப்பா வந்து என்னடா அம்மா இறந்த ஒரு துக்கத்திலே இப்படி இருக்காத, ஒழுங்காக வந்து வேலைக்கெல்லாம் போகிற வழியை பாரு அப்படின்னா அந்த ஹீரோ என்ன பண்ணுவான்னா அந்த லேக்லேயே வந்து நிறைய ஒர்க் நடக்கும். இந்த ஷிப்பில் வந்து இந்த ப்ளம்பிங் ஒர்க்கு, ஷிப்பை வந்து தண்ணியில் மாட்டிக்கிச்சுன்னா எதாவது மாட்டிக்கிச்சுன்னா அப்போ எடுத்து விடுறது, அந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணுறது தான் அந்த சுற்றி இருக்க கிராமத்தில் இருக்கவங்க பண்ணுவாங்க. ஸோ ஒழுங்கா பாரு அந்த எப்படின்னா அந்த ஊரே வந்து பார்த்தீங்கன்னா படகுல போகிற மாதிரி தான் வந்து பஸ்ஸு அந்த மாதிரி ட்ராவல்லாம் கிடையாது. இங்கேருந்து அங்கே பக்கத்து ஊருக்கு போகிறோன்னா அந்த படகுல தான் அந்த லேக்கில் போகணும். அந்த மாதிரியான ஒரு கிராமம் தான் கேடோ லேக்.